சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய தங்கமே, யாராவது உன்னை எரிச்சல் மூட்டும் அளவுக்கு தொந்தரவு செய்கிறார்களா? உன்னை கோபப்படுத்தியே பார்க்க வேண்டும் என்பதற்காக உன்னை தினமும் ஏதாவது சொல்லி தொந்தரவு செய்கிறார்களா? அவர்களுக்கு ஒரு இனிப்பான விஷயத்தை நாம் செய்து விடுவோமா இருவரும் சேர்ந்து? அதை செய்தால் மட்டும் போதும், அவர்கள் நிச்சயமாகவே ஆடி போய் விடுவார்கள். யார் உன்னை தொந்தரவு செய்தாலும், யார் உன்னை எரிச்சல் மூட்டும் அளவுக்கு உன்னை தொந்தரவு செய்து கொண்டு உன்னை அளவைக்கலாம் என்பதற்காக ஒவ்வொரு நாளும் உன்னை சீண்டிக் கொண்டு இருக்கிறார்களோ, அவர்களிடம் நீ எந்த ஒரு கோபப்படுவது போல் அவர்கள் எரிச்சல்படுத்தினால் அவர்களுக்கு எந்த ஒரு முக பாவனையையும் நீ காட்டாதே. அவர்களால் நீ பாதிக்கப்படுகிறாய் என்றுமே நீ அவர்களிடம் காட்ட வேண்டாம். புரிகிறதா? அவர்கள் எவ்வளவுதான் உன்னை எரிச்சல் மூட்டும் அளவுக்கு உன்னை தொந்தரவு செய்தாலும் அவர்களுக்கு நேராக நீ சந்தோஷமாக இரு. எதையும் பற்றி கவலைப்படாதது போல் இரு. அவர்கள் நிச்சயமாகவே வருத்தப்படுவார்கள். என்ன, நம் இவ்வளவு அவன் அழுவான், அவன் வாழ்வில் அவன் தனிமையோடு இருந்து விடுவான், இப்படியெல்லாம் அவனுக்கு நம் என்னென்னமோ செய்கிறோமே, அவனுக்கு வாழ்க்கையே வெறுத்துவிடும் அளவுக்கு நம் என்னென்னவோ செய்கிறோமே, ஆனால் அவன் எதையுமே கண்டு கொள்ளாமல் அவன் பாட்டுக்கே இருக்கிறானே என்று அவன்தான் தலை பித்திக் கொள்ளும் அளவுக்கு அவன் என்ன செய்ய ஆரம்பித்து விடுவான் தெரியுமா? தலை வெடித்துவிடும் போல இருக்கும் அல்லவா? அதுபோல எவ்வளவு செய்தாலும் இவன் எந்த ஒரு விஷயத்தையுமே காட்ட மாட்டேங்கின்றானே, அவன் சிரித்து கொண்டே இருக்கிறானே என்று அவன் கவலையாகி விடுவான். யார் உன்னை காயப்படுத்துகிறார்களோ, யார் உன்னை சீண்டுகிறார்களோ அவர்களுக்கு நேராக நீ சிரித்துப்பார். அவர்கள் உன்னை விட்டு எவ்வளவு தூரம் ஓடி ஒதுங்குகிறார்கள் என்று. முதலில் எல்லோரும் ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள், யாராலும் உங்களை அசைக்க முடியாது. நீங்கள் தான் நினைக்கிறீர்கள், என்னை இவன் அசைத்து பார்த்து விட்டான், என்னுடைய வாழ்க்கையை இவன் கெடுத்து விட்டான், அவன் கெடுத்து விட்டான் என்று நீங்கள் தான் புலம்புகிறீர்களே தவிர உங்கள் வாழ்க்கையை யாராலும் அசைக்க முடியாது. உங்கள் வாழ்வுக்கு நீங்கள் மட்டுமே தான் பொறுப்பு என்பதை ஒரு நாளும் மறந்து விடாதீர்கள். உங்கள் வாழ்வில் நீங்கள் எடுக்கும் முடிவே உண்மையானது, நிரந்தரமானது. நீங்கள்தான் தேவையில்லாமல் என்னுடைய வாழ்க்கையை இவன் கெடுத்தான், அவன் கெடுத்தான் என்று பெயரை சூட்டுகிறீர்கள். அவனுக்கு தலையில் மகுடத்தை சூடுகிறீர்கள். ஆனால் உங்களை மீறி உங்கள் வாழ்வில் யாரும் எதையும் செய்துவிட முடியாது. நான் ஒன்று சொல்கிறேன், நன்றாக காதில் வாங்கிக்கொள். உன் வாழ்வில் உனக்கு எது பலம், பலவீனம், இது இரண்டையும் வெளியில் காட்டக்கூடாது. ஒருவனுக்கு பலத்தையும் பலவீனத்தையும் நாம் காட்டிவிட்டோம், ஆனால் அவன் நிச்சயமாகவே ஒருவனை அடிக்க வேண்டும் என்றால் அந்த இடத்தில்தான் அடிப்பான். அதனால் எப்பொழுதும் யாரிடமும் பலத்தையும் பலவீனத்தையும் காட்டாதீர்கள். நீங்கள் எவ்வளவுதான் மற்றவன் உன்னை தொந்தரவு செய்தாலும் கண்டு கொள்ளாமல் உங்களுடைய வேலையை பார்த்து சென்று கொண்டே இருந்தீர்கள். ஆனால் நிச்சயமாக எவன் உங்களை தொந்தரவு செய்தானோ அவன் வாழ்வில் மிகப்பெரிய கஷ்டத்தை அனுபவிப்பான். தங்கமே, அவனை நம் மன உளைச்சலுக்கு ஆளாக்குவோம். யார் எது சொன்னாலும் சிரித்து கொண்டே இரு. பார்த்து கொள்ளலாம் எல்லாவற்றையும். நான் இருக்கிறேன் அல்லவா உன்னை பார்த்து கொள்ள. உனக்காக நான் இங்கு அனைத்தையும் செய்கிறேன். அதனால் எதையும் நினைத்து கவலைப்படாதே. சீக்கிரத்தில் அனைத்தும் நல்ல விஷயமாக மாறும். காசு பணம் இல்லை என்றெல்லாம் கவலைப்பட்டு சோர்ந்து போயிருக்காதே. அனைத்தும் கிடைக்கும், அனைத்தும் உன்னிடம் வரும். நான் இருக்கிறேன், எடுத்துட்டு வந்து உன்கிட்ட கொடுக்க. அப்பா இருக்கும் பொழுது எதையும் பற்றி யோசிக்க கூடாதல்லவா? தைரியமாக இரு. எப்பொழுதும் உன் கூடவே தான் இருப்பேன். இந்த சாய்நான். ஓம் சாய்ராம்.